Hello friends, welcome and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். சாட்டர்டே அன்னைக்கு நான் இண்டக்ஷன் பேஸ் 9 பீஸ் ஆஃப் குக்வேர் செட் உடைய ஷாப்பிங் ஹால் அண்ட் ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நானுமே இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் பிகாஸ் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ நம்பர் 28 அது. ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த குக்வேர் செட்டை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதோட ரிவ்யூ இன்னைக்கு நான் சொல்கிறத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மணிக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஓகேன்னு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டச் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு மாதிரி வரியாக கோடாக இருந்துச்சு. கொஞ்சம் ரஃப் லைட்டாக கம்பேரிட்டிவ்லி வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து அந்த ரஃப் ஃபினிஷ் இருந்துச்சு. பட் அடி கணம் இல்லை. அடி கணம் இல்லைன்னா அந்த இண்டக்ஷன் பேஸ்னாலே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குக்கருக்கும் இண்டக்ஷன் பேஸ் குக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி பாட்டம் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய பாட்டமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி ஒன்று திக்காக கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸில் இந்த ஷாப்பிங் ஸ்டாலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் இல்லை, அடி கனமாக இல்லை, வெயிட்டாக இல்லை, திக்காக இல்லை. நார்மலாகவே ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சோம்னா பால் காய்ச்சறதுக்கு, குழம்பு சூட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சின்னதாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் செய்யறதுக்குலாம் நமக்கு தாங்கிடும். பட் இந்த தாளிப்பு போடும்போது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டீல் கடாயெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நார்மல் ஸ்டீல் கடாய் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். as soon as possible சீக்கிரம் நீங்கள் சமைச்சு பார்த்து எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்த காரணத்தினால சாட்டர்டே அன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு மண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். சண்டே நேற்று ஒரு நாளில் நான் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து எக் பொடிமா செஞ்சு பார்த்தேன், உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை செஞ்சு பார்த்தேன், கீரை கூட்டு செஞ்சு பார்த்துருந்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன செஞ்சிருந்தேன், நான் தாளிப்பு செஞ்சு பார்த்துருந்தேன். எல்லாமே எனக்கு வந்து நல்லா வந்துருந்துச்சு. நான் என்னெல்லாம் சமைச்சு பார்த்தேன், அந்த அவுட்புட் எப்படி வந்துச்சு, அந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்லையா, எந்த மாதிரி ஃபுட்லாம் எந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யறதுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யும் போது அதை யூஸ் பண்ண முடியாது, எதுக்கெல்லாம் ஹிட் எதெல்லாம் ஃபெயில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணணும் அது கூட நான் வந்து வீடியோ கிளிப்பிங்கும் பாருங்கள். அது கூட சேர்ந்து நான் வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில் என்னுடைய ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து டீப் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். வெறும் உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அது மட்டுமே செஞ்சு பார்த்தேன் நான் அந்த கடாயில் வந்து ரொம்ப நல்லா எனக்கு அவுட்புட் வந்துச்சு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஆயில் நிறையா எடுக்குது, அவ்வளோதான். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் குக்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே கடாயில் எண்ணெயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே நீங்கள் தாளிப்ப ஆரம்பிச்சிருங்க. அது ஹீட் ஆகணும்னு வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஸ்டீல் வந்து தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஹீட் பரவிடுது. எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, சீக்கிரம் டக்குன்னு வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பொருள் வெந்துடுது, சீக்கிரமாக ஹீட் உள்ளே போகுது, சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடுது. அதுதான் காரணம். கடுகு நான் கடுகு போட்டுட்டு அடுத்து உளுத்தம்பருப்பு எடுக்கிறதுக்குள்ள கடுகு பொரிஞ்சிடுது. டக்குன்னு நான் உள்ள எல்லாத்தையும் அடுத்து நான் ஒரு ப்ராடக்டாக உள்ளே ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து உள்ள ஹீட் ஆகுது, அதனால ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடுது. ஸோ நீங்கள் பிக்னராக இருக்கீங்க, நான் பொறுமையாக பார்த்து தான் சமைப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆகாது. ஸோ அந்த வகையில் சமையலில் ரெசிபியில் கிச்சனுக்குள்ளே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஆனால் டீப் ஃப்ரை, அப்புறம் நம்ம வந்து நல்லா மொறுன்னு வறுத்தெடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரியான சமையலை தவிர மீதி எல்லாமே கண்ணை மூடிட்டு செய்யலாம். தாளிப்பு செய்யும் போது மட்டும் முதலையே நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு கடாயை வைக்கிறது நல்லது. கடாயோ இல்லை நீங்கள் அந்த பேனோ இல்லை சாஸோ whatever இல்லை தாளிப்பு கரண்டி, தட்கா பேன், whatever it is, எந்த பேனாக இருந்தாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நல்லா உழைச்சி வருது. அண்ட் பொறுமையாக நம்ம உருளைக்கிழங்கு தொக்கு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எதை கூட்டு செய்கிறோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஓரமாக போயிடுவோம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு. அந்த மாதிரி இதில் செய்ய முடியாது. மூடி வச்சு 2 minutes வேகட்டோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. இது 2 minutes வேகட்டோன்னு மூடி வச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 50-60 seconds 1 minute அது கடகடன்னு வெந்துடுது. அவ்வளோதான், சீக்கிரம் ப்ராசஸ் ஆகுது. நம்ம பக்கத்துலேயே இருந்து கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், அவ்வளோதான். பட் இது வந்து என்னன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஏதோ ஒரு கால் வருது நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஒரு டிராபேக் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் வேலை முடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஹிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் நின்று பொறுமையாக புதுசாக சமைக்கிறவங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க குக்கிங்க்கு அப்படின்னா இது வந்து தயவுசெய்து வாங்காதீங்கன்னு சொல்லுவேன்.
ஸோ நான் வாங்கியிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இட்லி தட்டு அப்போ நான் சொல்லியே ஆகணும். நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இட்லி தட்டு ரொம்ப வளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட்லி தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஷர்வினுக்கு மட்டும் நான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் காரமாக வீட்டில் எனக்கு சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நூடுல்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஷர்வின் வந்து அதை சாப்பிட மாட்டான். அப்போ என்ன பண்ணலாம், ஷர்வினுக்கு மட்டும் இட்லி சுடணும் அப்படின்னும் போது தாராளமாக அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. பட் இட்லி பிளேட் ரொம்ப தக்கையாக இருக்குது. அண்ட் அதில் ஹோல்ஸ் இருக்கும்போது எல்லாருமே நீங்கள் கேட்டிருந்தீங்க மாவு வந்து ஊற்றுனீங்கன்னா கீழே ஒழுகுது அப்படின்ட்டு. ஒழுகவே இல்லை. சுத்தமாக அதுலேருந்து கீழே வந்து லீக் ஆகவே இல்லை. இந்த ஹோல்ஸ் வழியாக மாவு லீக் ஆகவே இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொறுமையாக எல்லா சமையலும் தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க டக்கு 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 டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹிட்டான ப்ராடக்ட். எனக்கு வந்திருக்க ப்ராடக்ட் எனக்கு சேஃபாக வந்திருக்கு. நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க, நல்லா சமைச்சிட்டேன். வறுவல் தவிர டீப் ஃப்ரை தவிர மீதி எல்லாத்துக்கும் செம்ம ஹிட்டுன்னு சொல்லுவேன். மற்ற வறுவலுக்கு டீப் ஃப்ரைவுக்கு செம்ம ஃப்ளாப்னு நான் சொல்லுவேன். பட் இந்த மணிக்கு இது செம ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் நிறைய பெரிய பெரிய வெப்சைட்லாம் நான் வந்து இதே மாதிரி பேன் பார்க்குறேன். இதை விட கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டுக்கு 2-3 பேன் கொடுக்குறாங்க. அந்த பேனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், சொப்பு சாமா மாதிரி. அந்த வீடியோவில் பார்க்கும்போது, இமேஜில் பார்க்கும்போது, அந்த ஆப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. பட் நான் அந்த ஷோரூம்க்குலாம் போய் பார்த்தேன்னா கடைசியில் அவங்க காமிச்ச ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ பால் தான் காய்ச்ச முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பெருசாக இருக்குது. நிறைய குவான்டிட்டி உள்ளதாக இருக்குது. இவ்வளோ குவான்டிட்டி உள்ளது நீங்கள் வந்து ஹெவி பாட்டம்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடையாது. இந்த ப்ரைஸ்க்கு மற்ற எல்லா சமையலும் செய்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் செம்ம வர்த். எக்ஸப்ட் டீப் ஃப்ரை அண்ட் அந்த முறுமுறு ஃப்ரை அதெல்லாம் நான் சொல்லுவேன். மற்ற எல்லாமே சூப்பராக வேலை செய்யுதுங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் யோசிச்சு வாங்கணும். கார்த்திகா சொன்னாங்கன்னு வாங்காதீங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் டக்கு புக்குன்னு சமைக்கிற ஆள், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? டக்கு புக்குன்னு சமைச்சிருவீங்களா? அந்த ஹீட்டு டக்குன்னு அந்த ஹீட் ஏறதை வந்து நீங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வாங்குங்க. இல்லைனா தயவு செய்து வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். வறுவலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றதெல்லாம் நான் செஞ்சுக்குவேன். பால் காய்ச்சிக்கிறேன், பாயசம் செஞ்சுக்கிறேன், சூப் செஞ்சுக்கிறேன், குழம்புலாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கண்ணு மூடிட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். என்னோட ட்ரூவான ரிவ்யூ இதுதான். எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பிகாஸ் அந்த பழைய வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். நிறைய பேர் நானுமே இந்த டிவியில் பார்த்தேன், வாங்கலாமா வேணாமா நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டவுட்டும் எனக்கும் இருந்துச்சு. அந்த டவுட்டில் தான் வாங்கினேன். பட் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட். அந்த மாதிரி ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட். நான் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றவங்க தாராளமாக கண்ண மூடிட்டு வாங்கலாம். அதில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கேட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ லென்த்தாக பொறுமையாக விளக்கமாக சொல்கிறேன். பிகாஸ் எல்லாருமே ஒரு ப்ராடக்டை விற்கணும் அப்படின்ற இதில் அதோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லணும். பிடிக்கலன்னு தூக்கி போடக்கூடிய ப்ராடக்ட்டும் கிடையாது. பிடிச்சிருக்கு சூப்பர் வண்டர்ஃபுல் வாவ் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்டும் கிடையாது. சிலதுக்கு இது சூப்பர், சிலதுக்கு இது சொதப்பல். அவ்வளோதான். ஸோ அதை நான் உங்களுக்கு ட்ரூவாக ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அகெயின் நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால உங்களுக்கு வந்து டவுட்ஸ் நிறைய எழும்பலாம். அந்த டவுட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தெளிவாக நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம் ஸோ சாரி. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். இந்த சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நல்லா இருக்குது, இதே மாதிரி நிறைய நியூ வீடியோஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே தெரியுது பாருங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.